முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நம்முடைய அகாடமி சார்பா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எல்லா பாடத்துக்குமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல தமிழ் பாடம், விலங்கியல், பொருளாதாரம், புவியியல், இயற்பியல் இந்த 5 பாடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து மேஜர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். தமிழ் பாடத்தை பொறுத்த மட்டும் நம்ம 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புக்கு, அப்புறம் +1 +2 சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே பேசிக்கா நம்ம படிக்கும் அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பிசிக்ஸை பொறுத்த மட்டும் எல்லா பாடமும் மாறி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து கிடையாது. சம், ஈக்குவேஷன், மெக்கானிசம், ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ யாரெல்லாம் வந்து நல்லா ப்ராப்பரா வந்து படிக்காங்களோ, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் பிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடத்துலையுமே வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நம்முடைய அகாடமி சார்பா புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எல்லா பாடத்துக்குமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல தமிழ் பாடம், விலங்கியல், பொருளாதாரம், புவியியல், இயற்பியல் இந்த 5 பாடத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து மேஜர் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம பாடம் சம்பந்தப்பட்ட தகவல் பிளஸ் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க, நம்ம எந்த அளவு அப்டேட்டா இருந்துட்டு இருக்கோம், நம்ம ஒரு பாடம் படிக்கும் அப்படின்னா அந்த பாடத்துல எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முழுமையான தகவல் வந்து இந்த டெஸ்ட் பேஜை நீங்க அட்டன் பண்ணும்போது ஈஸியாவே வந்து உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம கிட்ட தமிழ் பாடம் பாரதியார் பேஜ், அதே மாதிரி சுவாலஜி அப்படின்னா அரிஸ்டாட்டில் பேஜ், எக்கனாமிக் அப்படின்னா நரசிம்ம ராவ் பேஜ், ஜியாகிரபி அப்படின்னா சேம்ஸ் ரெனால் பேஜ், பிசிக்ஸ் அப்படின்னா சுபன்சு சுக்லா பேஜ். இந்த பேஜ்ல நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் கண்டிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் சம்பந்தப்பட்டது அதாவது சிலபஸை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின்ஸ் வேணுமோ அது எல்லாமே வந்து அப்டேட் ஆகும். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ தமிழ் பாடம் இருக்கு அப்படின்னா தமிழ் பாடத்தை பொறுத்த மட்டும் நம்ம 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புக்கு, அப்புறம் +1 +2 சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே பேசிக்கா நம்ம படிக்கும் அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா அடிப்படையே தெரியாம நம்ம பிஜி புக்கை படிச்சு வந்து நோ யூஸ். அதனால ஃபவுண்டேஷன் வந்து மஸ்ட். அதே மாதிரி இப்போ சுவாலஜியை பொறுத்த மட்டும் ஆல்ரெடி வந்து 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள விலங்கியல் பாடம் எல்லாமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபவுண்டேஷன்ல நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா கொஸ்டின் எப்படி இருக்கு, எந்த மாதிரி கேட்காங்க, நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம் வீக்காக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் நான் படித்தா பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன், வேற எந்த புக்குமே படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வீக்காக மட்டும்தான் இருப்பீங்க. எப்போ ஒருத்தர் அடிப்படையில் இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியுமே தவிர பிஜி டெரப்பி நான் பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கதைக்காகாது. ஓகே, ஸோ அரிஸ்டாட்டில் பேஜை பொறுத்த மட்டும் +2 முடிஞ்சு நம்ம டிகிரி லெவல் வந்து போக போகிறோம். ஸோ டிகிரி லெவலில் பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து அப்டேட் ஆகும். அதை நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். சுவாலஜியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 12 யூனிட் வந்து அவைலபிளாக இருக்கு. 12 அலகுல உள்ள மிக முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸாக வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம். அடுத்து எக்கனாமிக்ஸை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் சீரிஸ் முடிஞ்சு பாட சம்பந்தப்பட்ட அடிப்படை டெஸ்ட் முடிஞ்சு அடுத்து நம்ம டிகிரி லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். அதை நம்ம பேஸ் பண்ணி படிக்கும்போது யூனிட் 1 நுண்ணியல் பொருளாதாரம்னா என்ன, பேரியல் பொருளாதாரம்னா என்ன, அப்புறம் இந்திய பொருளாதாரம்னா என்ன, 5 ஆண்டு திட்டங்கள்னா என்ன, இந்த மாதிரி பாடம் சம்பந்தப்பட்ட பல்வேறு டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல வந்து அவைலபிளா இருக்கும். எல்லாமே வந்து டிகிரி லெவல் சம்பந்தப்பட்டது. நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணி OMR வந்து சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஜியாகிரபியை பொறுத்த மட்டும் சேம்ஸ் ரெனால் பேஜை பொறுத்த மட்டும் அடிப்படையான தேர்வு வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தபடியா நம்ம டிகிரி லெவலில் பேஸ் பண்ணி படிக்க போறோம். ஸோ சிலபஸை பொறுத்த மட்டும் நிறைய இருக்கு, அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கிரிட்டிக்ஸ் இருந்தாலுமே பட் சிலபஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கு, ஸோ இதுதான் வந்து நம்ம அப்டேட்டா வந்து படிக்க போறோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான டேட்டா எல்லாமே வந்து இந்த சேம்ஸ் ரெனால் பேஜ்ல வந்து அவைலபிளா இருக்கும். அதை நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து
பிசிக்ஸை பொறுத்த மட்டும் எல்லா பாடமும் மாறி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து கிடையாது. சம், ஈக்குவேஷன், மெக்கானிசம், ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ யாரெல்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக வந்து படிக்காங்களோ, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடத்துலையுமே வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நம்மக்கிட்ட நிறைய டீச்சர்ஸ் படித்தாலுமே அதில் ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணாமல் நான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய பிளஸ் மைனஸ் வந்து தெரிய வாய்ப்பு இருக்கும். நீங்க எதுவுமே பண்ணாம நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைனஸ் என்ன பிளஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியாமலே போயிடும். ஓகேவா? ஸோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான். டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட்டு பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் எப்படி கேட்காங்க, 3 ஹவர்ல நம்ம 150 வினாக்களை நம்ம எப்படி அசஸ் பண்ண போறோம், OMR சீட்டை நம்ம எப்படி தவறே இல்லாம நம்ம ஃபில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே தவிர நீங்க ப்ராக்டிஸே பண்ணாம நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க லாஸ்ட் வரைக்குமே அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி, தமிழ் அண்ட் இயற்பியல், விலங்கியல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம், புவியியல் இந்த 5 பாடத்துக்குமே வந்து டெய்லியுமே என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்தந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும். நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய அகாடமி சார்பாக இப்போ அட்மிஷனுமே வந்து போய்கிட்டு இருக்கு. அதில் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க.